கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கைகளின் பிரயாசங்களை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். கர்த்தர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய கைகளுடைய பலனை நாம் புசிப்போம். விருட்சத்தின் நாட்களைப் போல நம்முடைய நாட்கள் காணப்படும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே நம்முடைய கைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவைகள் தங்கியிருக்கும். பிரியமானவர்களே, விருட்சங்கள் குளிர்காலத்திலே பட்டுப்போகும். பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொரு விருட்சங்களுடைய ஆயுசு காலம் 100, 150, 200, 500 என்று சொல்லி விருட்சத்தின் அந்த தன்மைகளை பொறித்து ஆயுசு நாட்கள் வேறுபடும். விருட்சங்கள் குளிர்காலத்திலே பட்டுப்போகும், அதன் இலைகளும் வாடிப்போகும். ஆனால் வசந்த காலம் வரும்பொழுது விருட்சங்களின் இலைகள் மறுபடியும் துளிர்க்கும், அவை மறுபடியும் கனி தரும். ஒவ்வொரு வருஷமும் குளிர்காலத்திலே விருட்சங்கள் பட்டுப்போனாலும் அந்தந்த வருஷங்களிலே வசந்த காலத்திலே அது மறுபடியும் புது ஜீவனை பெற்று துளிர்க்கும். பிரியமானவர்களே, எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் பட்டுப்போய் இருக்கிறீர்களோ, உங்களுடைய பசுமையை இழந்திருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றையும் மீண்டும் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்வார். உலர்ந்து போன கோலாய் இருந்தாலும் தன்னுடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை துளிர்க்கும்படி செய்வார். பட்டுப்போன காரியங்களை குறித்து புலம்ப வேண்டிய அவசியமில்லை. பட்டுப்போன, உலர்ந்து போன, காய்ந்து போன காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணப் போகிறார். இனி என் வாழ்க்கை துளிர்க்குமா, வசந்த காலம் எனக்கு மறுபடி வருமா என்று கலங்கி தவிக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஆம், நீங்கள் துளிர்க்கிற காலம் கடந்து வந்துவிட்டது. நீங்கள் புது ஜீவனை பெறக்கூடிய காலம் கடந்து வந்துவிட்டது. உங்களுடைய வசந்த காலம் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை கொஞ்ச காலம் நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், வேதனைகளை அனுபவித்திருக்கலாம், துன்பங்களையும் அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல பூரண ஆயுசு உள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியினாலே நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீர்கள். சத்துவஞ்சு பதிப்பிலே விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை ஜீவ விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போல் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல அவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீதிமானாகிய நீங்கள் பனையைப் போல செழித்து லெபனோனின் கேதுரு மரத்தைப் போல ஓங்கி வளரக்கூடியவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பந்தியைச் சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல ஓங்கி வளருவார்கள். சித்தி மரங்களைப் போலவும், தேவதாரு விருட்சங்களைப் போலவும், கேதுரு மரங்களைப் போலவும் நீங்கள் தழைப்பீர்கள், உறுதியாக இருப்பீர்கள், செழிப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் உழைப்பின் பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். தங்களுடைய
கைகள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களுடைய பிரயோஜனம் சந்தோஷமாக இருக்கும். திருப்தியாக அவர்கள் அனுபவிப்பார்கள். தங்களுக்கும் தங்களுக்கு பின்வரக்கூடிய தங்களுடைய சந்ததிகளுக்கும் தங்களுடைய கைகளுடைய பிரயாசங்களை அவர்கள் ஆசீர்வாதமாய் வைத்து செல்வார்கள். அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஆம், உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக சத்தியத்திலே நடப்பார்கள். கொஞ்சம் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுக்கு மனக்லேசம் தரக்கூடிய பிள்ளைகளாயிராமல் உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பார்கள். இதுதான் இந்த பூமியிலே நீங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்தானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆம், உங்கள் பிள்ளைகள் பக்தியுள்ளவர்களாயிருந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறத பார்க்கும் பொழுது நீங்கள் மிகுந்த சந்தோஷப்படுவீங்க. ஆம், இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இனிமேல் வரப்போகிற காலங்களிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய ஆறுதலையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதன் நிமித்தமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். இதற்கு உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்பொழுதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவ ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்க உங்களுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார். தம்முடைய நன்மையான ஈவுகளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்தானத்துக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். கெட்ட குமாரன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்தபொழுது அந்த தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தது போல கர்த்தரும் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் பார்த்து சந்தோஷப்படுவார். ஆம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய தலைமுறைகளும் விருட்சத்தின் நாட்களைப் போல பெருகுவார்கள். அவர்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவ கரம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவ கிருபை பாதுகாக்கும். ஆமேன், ஆமேன்.